வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல கமலஹாசன் அவர்களுடைய கட்சியில ஒரு பெரிய பிராபலம் நடந்திருக்கு, ஒரு ஊழல் நடந்திருக்கு. அந்த ஊழலுக்கு பின்னாடி இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரணத்தை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பேச போறோம். என்னப்பா இது ஊழல்? கமலஹாசனுக்கு வெகு தூரமாச்சு. அவர் ஊழல் எதிர்த்து தானே உள்ளேயே வந்தாரு. அவர் எப்படி ஊழல் பண்ண முடியும்? அவருக்கும் ஊழலுக்கு வெகு தூரமாச்சு. அதாவது பேட்டரி எடுத்து டிவியை உடைக்கும் போது கூட சொன்னாரே, நான் ஊழலாத ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லி. இந்த மாதிரி நீ சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். ஆனா அந்த கமல் வேற, இன்னைக்கு இருக்கிற இந்த கமல் வேற. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி மருதமலை அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல வடிவேல் அவர்கள் ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. அந்த படத்துல போண்டாமணி பிச்சைக்காரனா இருப்பார். இப்ப என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா, அந்த பிச்சைக்காரங்கிட்ட காசை பிடுங்கி இவர் செலவு பண்ணிடுவார். செலவு பண்ணோடனே உடனே போண்டாமணி ஜெயில் வச்சிருப்பாங்க. ஒரு ஆறு மாசம், ஒரு வருஷம் அவனை ஜெயில் வையும்பாங்க. உடனே போண்டாமணி என்ன சொல்லுவாரு, நீ என்னை எத்தனை வருஷம் வேணாலும் ஜெயில் வச்சுக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா என்கிட்ட வாங்கின காசை கொடுக்க பண்ணிப்பாரு பிச்சைக்காரரா இருக்கிற போண்டாமணி அண்ணன். உடனே என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, வடிவேல் ஒரு டைலாக் சொல்லுவார். என்ன பாத்தீங்கன்னா, அதுவா அத செலவு பண்ணிட்டேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி விருப்ப மனு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் வீதம் கட்சியில இருந்து வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்ப மனு. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 60 பேர்கிட்ட இந்த விருப்ப மனு வாங்கியிருக்காங்க மக்கள் நீதி மையம். அந்த 60 பேர்த்துக்கிட்டும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் வசூலாயிருக்கு மக்கள் நீதி மையத்துக்கு. சரி, ஓகே. மக்கள் நீதி மையத்தினுடைய காசை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வச்சிருக்கிறாங்க. இப்ப இடையில ஒரு சின்ன குளறுபடி ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, 13 இடங்கள்ல நான் நிக்கிறேன், எனக்கு 13 இடங்கள்ல வேணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எழுதி ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொண்டு போய் கமலஹாசன் கொடுக்குறாரு. கமல் சார் கொடுத்த உடனே ஸ்டாலின் வாங்கி பார்த்துட்டு, அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் பேட்டரி ஹெட்ஸ்னா ஆல்ரெடி தேர்தல் ஆணையம் ஒதுக்கிடுச்சு கமலுக்கு. அந்த தைரியத்துல தான் 13 இடங்களை எழுதி கொண்டு போய் கொடுக்கிறாரு. அந்த 13 இடங்களை பார்த்த ஐயா ஸ்டாலின், அந்த வகையில் 13 எழுதிருக்கிறீங்க, திமுக தொகுதியா கேட்டிருக்காரு. இல்லை, எனக்கு தேவை, என் பேட்டரி ஹெட்டுக்கு தேவைன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா தக அப்படின்னு சொல்லிட்டு 12 பேப்பர் கரெக்டா கழிச்சு 12 பேரை கழிச்சுட்டு ஓரம் வச்சுட்டு ஒரே ஒரு சீட்டு மட்டும் காமிச்சிருக்காரு. இந்தாங்க, இந்த ஒரே ஒரு தொகுதியில போய் நில்லுங்கன்னு சொல்லிக்காரு. ஒரே ஒரு தொகுதியா? எப்படி ஒரு தொகுதி எனக்கு கட்டுப்படி ஆகும்னு சொல்லிட்டு, சரி ஒரு தொகுதி தான் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 அப்படின்னு இருக்காரு. நோ 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 நோ. அப்புறம் 2 நோ 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 நோ. வேற எத்தனை தான் கொடுப்பீங்க? ஒரு 5ஆவது கொடுங்க, அப்பதான் என் ஆட்களுக்குள்ள நான் கொஞ்சம் கெத்த காட்ட முடியும்னு சொல்லி கமல் சார் எவ்வளவோ போராடி இருக்காரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு தொகுதி தான் கொடுப்பேன், அதுவும் பேட்டரி சைட்ல நிக்க முடியாது, திமுக சின்னத்துல தான் நிக்கணும்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா போட்டு உடைச்சிட்டாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். இதனால காண்டான நம்ம கமலஹாசன் ஒரு ஸ்டெப் எடுத்தார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. வெளியே வந்தாரு கோவத்துல, நிர்வாகிகிட்ட உட்கார்ந்து பேசினாரு. என்ன பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, எப்பா விருப்ப மனுக்கு நம்ம 30 லட்சம் ரூபாய் வாங்கிட்டோம் 60 பேருக்கிட்ட, இப்ப அந்த பணம் இருக்கு, அது இருக்கட்டும். இப்போ 13 சீட்டு கேட்டேன், டர்ன்னு பக்கத்தை கிழிச்சு ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் எங்கள்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன ஒரு தொகுதி நம்மளுக்கு எப்படி தலைவரை செட் ஆகும்? நீங்க எதுக்கு தலைவரை நீங்க இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிக்காரு. வேற என்ன பண்ண சொல்ற? ஒண்ணுதான் கொடுக்குறாங்கிறாங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கமலஹாசன் பேசியிருக்காரு. சரி, ஓகே, அது 1ஆவது கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, அது என்ன சார், நான் பேட்டரி யாரும் கேட்டிருக்காங்க. அதுதான் இல்ல, அதுதான் உதயசூரியன் நிக்க சொல்றாங்களே அப்படின்னு இருக்காரு. ஆக மொத்தம் நம்ம வேற வழி இல்ல தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு, சரி கௌரவமா இந்த தேர்தலை நான் போட்டி போடலின்னா சொல்லிருங்க அப்படின்னு இருக்காங்க. உடனே வெளியே செய்தியாளர்கிட்ட இதுதான் கரெக்டான ரூட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இந்த தேர்தல் நான் போட்டியிடவில்லை, இது கூட்டணிக்கான தேர்தல், இதுல நான் போட்டியிட நான் விரும்பவில்லை, நான் அரசியல் எனக்கு தொழில் அல்ல, கடமை அப்படின்றது. உடனே பார்த்தோன்னே ஸ்டாலின் ஐயாவுக்கே உடனே உண்மையிலே மனசார நெஞ்சில எல்லாரும் தேனும் இல்ல, சாரி, மோரு பால் தான் ஊத்துவாங்க, நீ பாயாசத்தையே ஊத்திட்டியே பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு, பரவாயில்லப்பா நீ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நிக்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப மிச்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த தொகுதி நானே நின்னுக்குன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டார். பண்ணோடனே
அந்த சமாச்சாரம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம். அந்த சமாச்சாரம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு சமாச்சாரம் நடந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் இந்த பணம் கையாடல். கையாடல்னு சொல்றதை விட விருப்ப மனு கொடுத்தவங்க பணத்தை யாரும் திருப்பி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகமே சொல்லுது. அந்த கட்சிக்காரங்களே சொல்றாங்க, யாருமே எங்ககிட்ட பணம் கேட்கவே கிடையாது, எங்ககிட்ட எந்த வற்புறுத்தலும் பண்ணல, திருப்பி 50,000 ரூபாய் போனா போயிட்டு போகுது, போ அது கட்சி நிதிக்கு நீங்களே வச்சுக்கோங்கன்னா 60 பேரும் சொல்லிட்டாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு கோபம் வரும். அதனால அந்த பாதிக்கப்பட்ட யாராச்சும் சூழி விரைவில் பேட்டி கொடுப்பாங்க, அப்ப நீங்க பார்த்து இது கிளீனா தெரிஞ்சுக்கங்க அவங்க என்ன மாதிரி பண்ணிருக்காங்கன்னு. அதாவது ஆஃப்டர் ஆல் ஒரு 30 லட்சம் ரூபா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது அரசியல்வாதிகள் கம்மி தானே, நம்மளுக்கெல்லாம் அது அதிகம், அரசியல்வாதிகள் கம்மி தானே. ஆஃப்டர் ஆல் ஒரு 30 லட்சம் ரூபா, அந்த 30 லட்சம் விருப்ப மனுக்காக கொடுத்தவங்க தேர்தலே நிக்கலப்பா, நீங்க திருப்பி கொடுத்துட வேண்டியதானே. இப்ப ட்ரெயின் கட்டணம் நம்ம பதிவு பண்ணிடுறோம், அதுல நம்ம ட்ரெயின்ல போக முடியல, அதனால அது ரிட்டர்ன் பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்துருவாங்க. இதே போலதான் வேற எந்த ஒரு இதுல கொடுத்தாலும் கூட நம்மளுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தூரம் செலவாயிருக்கோ அது மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப 50,000 ரூபாய் கட்டிக்கிறானா ஒரு 10,000 ரூபாய் நீ எடுத்து இந்த மாதிரி ஜெராக்ஸ் போட்டேன், டாக்குமெண்ட்ரி போட்டேன், இந்த மாதிரி உன்னுடைய பயோடேட்டாவெல்லாம் எழுதுனேன், உன்னை பத்தி எடுத்தேன், கூகுள் விக்கிபீடியாவில் உன்னை பத்தி தேடுனேன், நீ என்ன நாள்னு சொல்லி கள நிலவரத்துல போய் விசாரிக்கிறதுக்காக ஆட்கள் நியமிச்சேன், அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணேன், கட்சி நிதிக்காக ஒரு 5,000 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஒரு 40,000 திருப்பி கொடுத்துட்டா அது ஒரு நல்ல பொல்லைக்கழகு. இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, முழு பூசணிக்காயும் சோத்துல வச்சு மறைக்கிற மாதிரி எங்ககிட்ட யாருமே பணம் கேட்டு திரும்பி வரவே இல்லையே, யாரும் 60 பேரு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு அந்த பணத்தை இவங்க என்ன பண்ணாங்கன்னா கட்சி நிதிக்காக அழகா ஒதுக்கிட்டாங்க. எப்ப தேர்தலையே நிக்கல, கட்சி என்னப்பா நிதி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேர்தல நிக்கல, எங்களுக்கு கட்சி நிதி தேவையில்லை. இப்ப நான் கட்சியில சும்மாவா உட்காந்து சேர் போட்டு ஒரு ரூம் போட்டு பேசிட்டு இருப்பேன், அந்த ரூம் வாடகை யாரு கட்டுறது, எங்க கட்சி ஆபீஸ ஏசி ஃபுல்லா ஏசி போட்டுக்கிறோம், கரண்ட் பில்லு யாரு கட்டுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு, அங்கங்க டீ வாங்கி கொடுத்து போண்டா வாங்கி கொடுக்கறதுக்கு, மதிய சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு, அப்புறம் நைட் மேற்படி எல்லாம் பண்றதுக்கெல்லாம் எங்களுக்கு காசு வேண்டாமா, அதெல்லாம் சேர்த்து தான்ப்பா இது கட்சி நிதி. கட்சி நிதி மொத்தம் என்ன எடுத்தோடனே கட்சி நிதினா கட்சிக்காக என்ன நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு மக்களை போய் சந்திக்கிறத கட்சி நிதி, எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. எல்லா கட்சிக்காரங்களும் இப்படிதான், இவங்களை மட்டும் நான் குறை சொல்லலை, எல்லாம் டோட்டல் டேமேஜ் அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் கட்டினோம்னா நீங்க ஓகே எனக்கு பணம் போனா போயிட்டு போகுது, எனக்கு கட்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு கௌரவமா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா, ஆனா இவங்க எல்லாம் உண்மையிலே கேட்டிருப்பாங்களான்னு தெரியுது. கேட்ட உடனே இதெல்லாம் கட்சி நிதிக்கு ஒதுக்கியாச்சுப்பா, நீங்க வேணா அடுத்த தேர்தலோ லோக்சபா தேர்தலோ அல்லது அதுக்கு நாடாளுமன்ற தேர்தலோ அதுக்கோ வேறு எதுக்காக ஒண்ணு உங்களை மறுபடியும் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லி முடிக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது எந்த மாதிரி விஷயம்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நியாயப்படி அந்த கட்டணம் பண்ணது கட்டுத்தொகையை திருப்பி கொடுக்கணும், அதுதான் நியாயம். இவங்க இந்த மாதிரி பண்றது அது நியாயம் கிடையாது. அது மக்கள் அடுத்த டைம் விருப்ப மனு கொடுக்கறதுக்கே யோசிப்பாங்க. ஏன்னா போன வாட்டி கொடுத்தவங்களுக்கு திருப்பி பணம் கொடுக்கவே இல்லை, இவங்களை நம்பி எப்படி பணம், தேர்தலில் வேற யாராச்சும் நின்று இருந்தா கூட சரி ஓகேப்பா, உங்களுக்கு பதிலாக அவங்க நிக்கிறாங்க, அவங்களுக்கு செலவு பண்றது காசு வேணும், அவங்க ஏதோ ஒரு 2 பேர் நின்று இருந்தா கூட எப்ப ஆளுக்கு ஒரு 30 லட்சம் போட்டாதப்பா அவர் ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தொகுதியில் நம்ம ஆளுங்க நிக்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் நமக்கு கொஞ்சம் காசு தேவைப்படும். அதனால இந்த நிதியை நான் அப்படியே அவங்களுக்கு செலவு பண்ணி நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் கூலிங் பண்ணி ஓட்டுகளை வாங்கிடலாம், ஏதோ ஒரு ஐடியா பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. யாருமே நிக்கல, யாருமே இல்லாத டீ கடைக்கு டீ ஆத்தரங்கிற பேர்ல சும்மா ஆத்தி 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 இந்த டீ செலவு, காபி செலவு, இந்த சக்கரை செலவு, தூள் செலவு அப்படின்னு சொல்லிட்டு பால் செலவுன்னு சொல்லிட்டு இவன் கணக்கு எழுதி வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வலைதளங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதை பேசணும்னு அவசியமே கிடையாது. அவங்க கட்சி, அவங்க நிலைப்பாடு, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. எல்லாரும் பேசணும் தான் நானும் பேசுறேன், நான் என்ன புதுசா பேசிட போறேன். நன்றி, வணக்கம்.